அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அற்புதம் ராம் சந்தோஷ். நம்ம சேனலில் போன ஜூலை மாதத்துலேருந்து 12 ராசிக்கு உண்டான மாத பலன்கள் அப்லோட் செஞ்சுட்டு வரோம். போன ஜூலை மாதம் நல்ல ஒரு வரவேற்பும் ஆதரவும் தந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றிகள். அதே போல் மேலும் நம்ம சேனலை பார்க்க அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் மிக்க நன்றிகள். பல பேருக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மேஷராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலன்கள். முதலாக மேஷராசிக்காரர்களுக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் குருமங்கள யோகம் மிகவும் விசேஷமாக அமைந்துள்ளது. நல்ல ஒரு தனப்பிராப்தி, நல்ல ஒரு தன வரக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி மட்டுமே அமைந்துள்ளது. குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதுக்குண்டான காசு செலவு செய்வதாகட்டும், நல்ல செலவுகளோ இந்த மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளது. தந்தை தாயினால மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுக்கவே நல்ல ஆதாயம், தந்தை தாயினோட சப்போர்ட் பெறக்கூடிய நல்ல அமைப்பாக மேஷராசிக்காரருக்கு உள்ளது. உங்களுடைய குழந்தைகளால் நல்ல ஒரு பேர் புகழ் ஆதாயம் பெறக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் உள்ளது. குறிப்பாக பெண் குழந்தைகளால் நல்ல ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பாக உள்ளது. அவர்களுக்குண்டான சுப செலவுகள் இந்த மாதம் அமைந்துள்ளது. அதாவது கல்யாண காட்சி ஆகட்டும், காது குத்துறது ஆகட்டும், விசேஷமாகட்டும், இதெல்லாமே நல்லபடியாக நீங்கள் செய்வீங்க. உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் சுப செலவுகள் செய்யணுன்ட்டு மேஷராசிக்காரருக்கு அமைந்துள்ளது. அதே போல் வேலை மாற்றத்தெல்லாம் எதிர்பார்க்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக அமைந்துள்ளது. வேலை மாறலாம், வெளிநாட்டு வாய்ப்புகளெல்லாம் தேடுவவங்க நல்லபடியாக வெளிநாட்டு வாய்ப்பு சக்ஸஸ் ஆகக்கூடியதாக உள்ளது. ஏன்னா 6ஆம் வீடும் 8ஆம் வீடும் 2ஆம் வீட்டிலேருந்து குரு பகவான் பார்க்கறதால நல்ல சுபத்துவமான சமயமாக அமைந்துள்ளது. குலதெய்வ கோயிலுக்கு போகிறவங்களாம் இந்த சமயத்தில் நல்லபடியாக போய் ஃபேமிலியோடு போய் நல்லா பூஜை பண்ணிட்டு வரலாம். அதுக்குண்டான சாதகமான தன்மை இப்போது மேஷராசிக்காரருக்கு அமைந்துள்ளது. வீட்டில் இருந்து வந்த சில பல பிரச்சனைலாம், அதாவது கணவன் மனைவிக்குள்ளாகவோ அல்லது 2 ஃபேமிலிஸ்க்கு உண்டான பிரச்சனை இப்போ நல்லபடியாக தீர்ந்து நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடிய நல்ல ஒரு சமயமாக அமைந்துள்ளது மேஷராசிக்காரர்களுக்கு. நல்ல புதிய கடன்கள் அமையக்கூடிய, ஏன்னா 6ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதால புதிய வீடு வாங்குவதோ, வண்டி வாகனம் வாங்குவதோ, இது போல நல்ல புதிய கடன்கள் மேஷராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நல்ல சமயமாக உள்ளது. பிஸ்னஸ் பண்ணவங்க அனைவருக்குமே இந்த சமயம் மிகுந்த ஆதாயம் பெறக்கூடிய சமயமாக உள்ளது. ஏன்னா 11ஆம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதால 10க்கும் 11க்கும் உண்டான சனி பகவான் 11ல் ஆட்சியாக இருக்கிறதால நல்ல ஒரு லாபகரமான வியாபாரத்தை மேஷராசிக்காரங்கள் பார்க்கலாம். அதே போல் 12ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறதால தூக்கமின்மை, அதிக வேலை பலுனால தூக்கம் இல்லாத சமயம். பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய லேபர்ஸ்னால நல்ல ஒரு பேர் புகழ் அடையக்கூடிய நல்ல உன்னதமான சமயமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. நல்ல தனவரவு அமைந்துள்ள மாதம் இது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகுந்த நல்ல சமயமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. குறிப்பாக மேல் படிப்பு படிக்கணும் அல்லது ஸ்கில் டெவலப்மெண்ட் கொண்ட கோர்சஸ் படிக்கணுன்ட்டு இருக்கிறவங்க எல்லாமே இந்த மாதத்தினுடைய 17th மேலே, அதாவது ஆவணி மாதம் அதுக்குண்டான ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்ல சக்ஸஸ் ஆகக்கூடிய நல்ல அமைப்பு. ஏன்னா இப்போலாம் நம்ம சாதாரணமாக டிகிரியோ டபுள் டிகிரி வச்சுக்கிட்டு நம்மளால வேலைக்கு போனால் அவ்வளோ ஈஸியாக நம்மளால் செலக்ட் ஆகிறது இல்லை. நமக்கு இப்போ மெயினாக என்ன வேணால் ஸ்கில் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக வேணும். அதுக்குண்டான கோர்சஸ் படிக்கிறதா இருந்தீங்கன்னா வரக்கூடிய 17th மேலே ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல சக்ஸஸ் ஆகக்கூடிய நல்ல அமைப்பு. இந்த மாதத்தினுடைய சந்திராஷ்டம நாட்களாக 13, 14, 15ஆம் தேதி மதியம் 12:45 அளவில் சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. இந்த சமயத்தில் புதிய முயற்சிகள், புதிய வேலைக்குண்டான தொடக்கங்கள் எதுவுமே செய்யாமல் இருக்கிறது மிகுந்த நல்லது. அதே போல் இந்த மாதம் 100க்கு 90% மேஷராசிக்காரர்கள் நல்ல பலன்களை அமையக்கூடியது. மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. பர்சனல் ஜாதகத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா என்னால் பதில் தர ஆகாது. தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணுன்னா கீழே தரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபோன் பண்ண வேணாம், ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன். வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள். உங்களுக்குண்டான டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு வைக்கப்படும். நன்றி, வணக்கம்.